பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த தரங்கம்பாடியில் அநேக இடங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். நிறைய அற்புதமாக அதிசயமாக இருக்குது. அவர்களை கொண்டு மிஷினரிமார்களை கொண்டு கர்த்தர் செய்த நன்மைகள் பின்னாடி பாருங்கள். கல்றைங்கள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் மிஷினரிகளாக வாழ்ந்து அவங்க மரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, எல்லா கல்லறைகளும் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அடக்கம் பண்ணி இங்கேயே வச்சுருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். சங்கீதம் 42வது சங்கீதம் 3ஆம் வசனம். உன் தேவன் எங்கே? அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. பாருங்க, தெய்வம் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தேவன் உயிரோடு இருக்கிறாருங்க. அவர் உயிரோடு இருக்கிறன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. எவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் கர்த்தர் செய்து இருக்கிறார் பாருங்கள். மிஷினரிமார்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், மிஷினரிமார்கள் தியாகமாய் வந்து ஊழியம் செய்து மரித்திருக்கிறாங்க. இதே இடத்துல கல்லறைகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாம் வந்திருந்தால் இதெல்லாம் செய்திருக்க முடியாதுங்க. தேவன் இருக்கிறதுனால பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கிறாங்க. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை அவரை நினைத்து கர்த்தரை துதியுங்க, கனப்படுத்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். சரிங்களா? இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. அவர் மரித்து போகலை. அவர் உயிருள்ள தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள். அவர் உயிருள்ள தகப்பன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். இந்த வார்த்தையின்படி யார் என்ன சொன்னாலும் தெய்வம் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிற, எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்களா? கண்ணீரே உங்களுக்கு உணர்வாக இருக்குதா? ஒரு நாள் வரும் பொழுது இவர் தான் தெய்வம் என்று சொல்லி விளங்க பண்ணுவார். அந்த நாள் வர வரை காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தும். உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும். ஆண்டவரே, தெய்வம் இருக்கிறீர், அந்த உண்மையை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பியும். இப்படி ஜனங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.